Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala man kana nabiyyan wa Adamu bainal maa'i wat-teen. Amma ba'd. Qala Allah tabarak wa ta'ala fi shani nabiyyihil kareem. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا شفينا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله وعلى نية خير يا شيخ عبد القادر جيلاني شيئا لله وببركة مو ولي الله رضوان الله تعالى عليهم أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் சலாம் என்னும் சாந்தியும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் தங்கத் திருமேனியாம் தாஹா நபி அவர்களின் மீதும் அஹ்லே பைத்தி என்கின்ற அவர்களின் கிளையார்கள் மீதும் அஸ்ஹாபுகள் என்கின்ற உத்தம உன்னத தோழர்கள் மீதும் உம்மஹாத்துல் மோமினீன்கள் என்கின்ற தாய்மார்கள் மீதும் தாபையின்கள் தபோ தாபையின்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் மூமினீன்கள் மூமினாத்துகள் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இந்த சங்கைக்குரிய மூவலிகள் தர்காவில் இருக்கக்கூடிய கொடிமர சிறுனைனார் பள்ளியில் உரையாற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த வேளையிலே இந்த நேரத்திலே பேசியாக வேண்டும் என்று ஏற்பாடு செய்த முன்தசிமீன் முத்தவல்லிகள் மற்றும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய சகோதர பெருமக்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயல்பட்டினம் என்றாலே நாங்கள் எல்லாம் மிகவும் சங்கைக்குரியதாக, போற்றுதல்களுக்குரியதாக, அவுலியாக்களின் பட்டணம் என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த ஈமானிலே, எங்களுடைய இந்த அக்கீதாவிலே எல்லளவும் கிஞ்சிற்றளவும் சந்தேகத்தை நாங்கள் கொண்டு வந்ததில்லை. அதிலும் 3 வழிகள் புடைசூழ இந்த கந்தூரி வேலைகளை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சிறு கூட்டமாக இருந்தாலும் இது பெருங்கூட்டமாக ஈமானின் அஸ்திவாரத்தை தாங்கி பற்றி பிடித்திருக்கின்ற ஒரு அவுலியாக்களின் கூட்டமாக இருக்கின்ற காரணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த மூவொலிகளின் வசீலாவை தேடி ஏதோ எனக்கு தெரிந்த சாதாரண தமிழிலே உங்கள் முன்னால் என் தலைப்பை, எனக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கின்றார்களோ அந்த தலைப்பிலே வேண்டிய கருத்துக்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். இன்றைய காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாமும் இருக்கின்றன, எல்லாமும் கிடைக்கின்றன. ஆனால் நம்மிடம் இருக்கின்ற ஈமான் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கிறது. நாம் வீட்டிலே அமைதியாக இருந்தாலும், பள்ளிக்கு தொழ வந்தாலும், ஜியாரத்துக்கு செல்ல போனாலும், இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஒதுங்கி இருந்தாலும் அங்கும் வந்து
நம்முடைய ஈமானை கொத்தி குதறி பிடுங்கிக் கொள்ளுகின்ற கூட்டங்கள் இங்கு பலவாறாக பறந்து கொண்டிருக்கின்றன, பரவிக் கொண்டிருக்கின்றன. பல பல பெயர்களை தாங்கி எம்பெருமான் நபிகள் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொன்னதை போல கஸ்ஸாபூன தஜ்ஜாலூன யாத்தூனக்கும், பொய்யர்களும் கஸ்ஸாபுகள் தஜ்ஜாலூன தஜ்ஜாலின் கூட்டத்திலே சேரக்கூடியவர்களும் யாத்தூன உங்கள் பால் வருவார்கள். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், நீங்கள் உங்கள் அலுவலை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கான ஹலாலான ரிஸ்கை தேடிக் கொண்டிருப்பீர்கள், நீங்கள் பள்ளிக்கு உங்கள் தொழுகைக்காக சென்று கொண்டிருப்பீர்கள், நீங்கள் ஜியாரத்து செய்ய வேண்டுமே, அந்த பரக்கத்தை பெற வேண்டுமே என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களிடம் அவர்கள் ஏற்றுணக்கும் வருவார்கள். அப்படி வருபவர்கள் யார் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தப்லீக் ஜமாத்தினர் சுன்னத் ஜமாத்தினரா. இப்போ இல்யாசி தப்லீகி ஜமாத்தினர் சுன்னத் ஜமாத்தினரா என்ற கேள்வி எழுகின்றது. நான் சொல்லும் கருத்துகளையோ நான் எடுத்து வைக்கும் வாதங்களையோ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதின் முடிவு உங்கள் கையில். இந்த தலைப்பிலே வேண்டிய வாதங்களை எடுத்து வைத்து விட வேண்டியது என்னுடைய கடமை. அதில் எது நல்லதா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றோ அல்லது அப்படி இருக்குமா இல்லையா என்ற சந்தேகமோ உங்களுக்கு தேவையில்லை. காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய். நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார். தீர விசாரிப்பதே மெய். அப்படி தீர ஆராய்ந்து எது நல்லது எது கெட்டது, இவர்கள் சுன்னத் ஜமாத்தை என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏனென்று சொன்னால் டிவி வாயிலாக, துண்டு பிரசுரங்கள் வாயிலாக, கம்ப்யூட்டரின் வாயிலாக, வீடியோக்களின் வாயிலாக, ஆடியோக்களின் வாயிலாக ஒருவர் ஒரு கூட்டம் நேரடியாக நாங்கள் இமாம்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இமாம்கள் தேவையில்லை, நாங்கள் வசீலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இந்த 8 தான் தராவையில் தொழுவோம், நாங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வோம் என்று ஓப்பனாக ஒளிவு மறைவின்றி, அது நவுசுபில்லா ரசூலாக இருந்தாலும் சரி, வலியாக இருந்தாலும் சரி, ஆலிமாக இருந்தாலும் சரி, ஷஹீதாக இருந்தாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் சரி, சாலிஹானவராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அந்த தராதரம் எல்லாம் இல்லை என்று உங்கள் முன்னால் அடித்து பேசுவதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாருக்கும் பிடித்திருக்கின்றது அந்த கொள்கை, போய்கொள்ளுங்கள். அவர்கள் நவுசுபில்லா அவுலியாக்களை ஏசுபவர்கள், ரசூலுல்லாஹ்வையே தரைக்குறைவாக பேசுபவர்கள், அவருடைய பெற்றோர்களை பற்றி எல்லாம் கிண்டி எழுப்பவர்கள், தினம் ஒரு கூட்டமாக, தினம் ஒரு சட்டமாக, தினம் ஒரு ஷரியத்தாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், தான் தலைவர் என்று யார் சொல்லுகின்றார்களோ அவர்கள் தொப்பி அணிந்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் தொப்பி அணியாமல் உங்களுக்கு முன்னால் நேரடியாக சாட்சியாளர்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உண்டா? அவர்களை பற்றி மனதில் ஏதேனும் உங்களுக்கு குற்றம் குறை உண்டா? ஏசுகின்றார்கள், பேசுகின்றார்கள் என்ற போது மனது துடிக்கலாம், இப்படி சொல்லுகின்றார்களே என்று. ஆனால் நேரடியாக எந்த முனாஃபிக்குத்தனமும் இல்லாமல், நான் இப்படிப்பட்டவன் தான், நான் இப்படித்தான் செய்ய இருக்கின்றேன், நான் இதை தான் செய்வேன், எங்கிருந்தாலும் எப்படி வந்தாலும் எந்த மூலியமாக பேசினாலும் அப்படி செய்வேன் என்பவரை பற்றி நம்மிடம் குழப்பமில்லை. தெரிந்தால் போகிறார்கள். ஏன்பா அவுலியாக்களை ஏச போறியா, அவன்கிட்ட போயிட்டு போ. இல்ல அவுலியாக்களை ஏச போனங்க, இந்த அண்ணன் வந்துட்டு போ. ஒரு வெட்டு 2 துண்டு, சரியாக போய்விடுகின்றது. இப்ப பிரச்சனை என்ன? நாங்களும் அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்து தான் என்று சொல்பவர்களிடம் தான் பிரச்சனை. அப்போ அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்து தான் என்று சொன்னால் கொள்கைகளை பின்பற்றுவதில் தான் குழப்பம். எப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படும்? இவர்கள் சொல்லுகின்ற கொள்கைக்கும் அவர்கள் வந்துவிட்ட காரணத்தால், அந்த 8 தொப்பி அணியாதவர்களோ 2 விரல்களை ஆட்டிக் கொண்டிருப்பவர்களோ வந்துவிட்ட காரணத்தால் இவர்கள் அவர்களை காட்டி